எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடக்க போகிற தேர்ட் T20 மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச 2 T20யில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று இந்தியா வின் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய 2 T20யில் எந்த டீம் ரெண்டுமே வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரீஸ்க்கான ட்ராஃபி கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை தான். ஸோ இந்த மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச், 2 டீமுக்குமே டூ ஆர் டே மேட்ச். ஸோ டீம் இந்தியாவில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம கீழே டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது, சேம் லெவனோட தான் ஆட போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்லேருந்து உங்களுக்கு ஃப்ரீ அப்டேட்ஸ் வந்து நிறைய கொடுத்துட்ருக்கோம். ஸோ லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்காக இருக்கட்டும், இந்த மேட்ச்க்கு எந்தெந்த பிளேஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நிறைய கிளியர் கட் ஐடியாஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் உங்களுக்கு கிராண்ட் லீக்ல டீம் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே ஃப்ரீயாக தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 13 நவம்பர் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டைம் படி 8:30க்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர் ஸ்போர்ட்ஸ் பார்க் ஸோ செஞ்சுரியனில் வச்சு தான் இந்த மேட்ச் இது நடக்குது. ஹெட் ரெக்கார்ட் லாஸ்ட் 3 இயர்ஸில் மொத்தமாக 14 T20 போட்டிகளில் நிறைய டீமும் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா 7 முறையும் சவுத் ஆஃப்ரிக்கா 6 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு முறை நோ ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கு. இப்போ பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இனிஷியலாக நல்லா பவுன்சி ட்ராக்காக இருக்கும். இனிஷியல் ஸ்விங்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்க்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த கேப்டன் டாஸ் வின் பண்ணாலும் சூஸ் டு பவுல் சொல்லுவாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் அட்வான்டேஜ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓவரால் பக்கையில் பேஸ் பவுலர்ஸ்க்கு தான் பிச்சில் நிறைய விக்கெட்ஸும் கிடச்சிருக்கு. அதை பற்றி நம்ம கீழே டீட்டெயிலாக ஃபுல்லாக கவர் பண்ணலாம். ஸோ பவுண்டரி டைமென்ஷன்ஸ் இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சைட் பவுண்டரிஸ் 2 சைடுமே பார்த்திங்க அப்படின்னா 60 மீட்டர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 74 மீட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு T20க்கு பேலன்ஸ்டான கிரௌண்டாக தெரிய வர ரீசனுக்காக பார்த்திங்க அப்படின்னா ரன்ஸும் வரும், அட் த சேம் டைம் விக்கெட்ஸும் போகும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. T20 ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மொத்தமாக 14 போட்டிகள் ப்ளே பண்ணியிருக்காங்க. 7 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 7 பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. 180 ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பேட் ஸ்கோராக அந்த கிரௌண்டில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஹை ஸ்கோர் வெஸ்ட் இண்டீஸ் 258க்கு 5, லோ ஸ்கோர் சவுத் ஆஃப்ரிக்கா 100 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 150 கீழே 4 முறையும், 150லேருந்து 169க்குள்ள 2 முறையும், 170லேருந்து 189க்குள்ள 3 முறையும், 190க்கு மேலே 5 முறை அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்டாக இருக்குது. ஸோ எது எப்படியோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 190+ வந்து எந்த டீம் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் அடிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ போத் இன்னிங்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 200+க்கு அதாவது ஒரு 180+ அப்படிங்கிற மைண்ட் செட்டில் டீமை மேக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரீசன்ட் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் 182 பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட் பண்ண டீம் 162க்கு 6 சொல்லி மேட்சை லூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச் 233 பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க. செகண்ட் பேட் பண்ண டீமால் அதை சேஸ் பண்ண முடியல, 191க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 6 விக்கெட் போயிட்டு மேட்சை லூஸ் பண்ணிட்டாங்க. தேர்ட் மேட்ச் 169க்கு 4 பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீமு, செகண்ட் பேட் பண்ண டீம் 75க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. தென் லாஸ்ட்டாக ஃபோர்த் மேட்ச் 143க்கு 8 பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 16வது ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சேஸை செகண்ட் பேட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ விக்கெட்ஸ் அப்படி நம்ம பார்க்கல, ஆவரேஜாக ஒரு மேட்ச்சுக்கு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா 13 விக்கெட்ஸ் கிட்ட விழுந்திருக்கு. செகண்ட் மேட்ச்சில் 12 விக்கெட்ஸ், தேர்ட் மேட்ச்சில் 14 விக்கெட்ஸ் கிட்ட விழுந்திருக்கு. தென் லாஸ்ட்டாக ஃபோர்த் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 11 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி விழுந்திருக்கு. ஸோ ஆவரேஜாக நம்ம பார்க்கல ஒரு ஆல்ரவுண்டர் பிக்குக்கு ஏற்ற மேட்ச் அப்படிங்கிறது தெரிய வருது இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் பவுலர்ஸ்க்கு லாஸ்ட் 4 மேட்சஸில் 37 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 20 விக்கெட்ஸும், செகண்ட் இன்னிங்ஸில் 17 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஷேர் ஆயிருக்கு. ஸோ பேஸ் பவுலர்ஸ் டைப்பில் ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் 34, லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் 7 விக்கெட்ஸ் தான் கிடச்சிது இந்த கிரௌண்டில். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 3, செகண்ட் இன்னிங்ஸில் 4 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸோட டைப் ஆஃப் பிரேக் 1, ஸோ லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1, லெஃப்ட் ஆம் சைனா மேனுக்கு 5 அப்படிங்கிற மாதிரி இந்த கிரௌண்டில் வந்து கிடச்சிருக்கு. லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ்க்கு 5 விக்கெட்டு, லெஃப்ட் ஆம் சைனா மேனுக்கு 1 விக்கெட், இந்த ஒரு இது மட்டும் மாறி இருக்கு. ஸோ லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ்க்கு பிச்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது. ஆப்போசிட் டீமில் கேஷவ் மகராஜ் இருக்காரு. ஸோ டீம் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல் பவுலிங்கில் வாய்ப்பே கிடைக்காம லாஸ்ட் 2 மேட்சஸ் 11ல் பேட்டிங்க்கு மட்டுமே ஆடிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரிய வராங்க ஸ்பின்னர்ஸ் டைப்பு. ஸோ பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டீம் இந்தியா அன்சேஞ்சாக இறங்குவாங்களா இல்லை சேஞ்சஸ் எதுவும் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அபிஷேக் சர்மாவுக்கு 2 சான்ஸ் கொடுத்துருக்காங்க, 2லேயுமே ஃப்ளாப் ஆயிருக்காரு. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கடைசி சான்ஸாக இருக்கும். அது எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டீமில் பேக்கப் ஓப்பனர்ஸ் யாருமே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக அபிஷேக் சர்மா தான் ஓப்பன் பண்ணணும். இன்கேஸ் டீம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் யோசித்து
கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஜிதேஷ் சர்மான்னு சொல்லி ஒரு பிளேயர் வந்து உள்ளே இருக்கார், விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன். ஸோ அவரை உள்ள 11ல் எடுத்துகிட்டு வந்துட்டு திலக் வர்மாவை டாப் ஆர்டரில், அதாவது ஓப்பனராக ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை சூரியகுமார் கூட ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டீம் இந்தியாவுக்கு பேட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக அமையும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போது அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் ஓப்பன் பண்ண போகிறாங்க. சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், அக்ஷர் பட்டேல், ரவி பிஷ்னாய், அஸ்தீப் சிங், ஆவேஷ் கான், வருண் சக்கரவர்த்தி. இதான் பார்த்தீங்க அப்படின்னா டீம் இந்தியாவோட பிளேயிங் லெவல். ஸோ லாஸ்ட் மேட்ச் எக்ஸ்ட்ராண்டியாக போல் பண்ணியிருந்தார் வருண் சக்கரவர்த்தி. செகண்ட் போலிங் ரொம்பவே மஸ்ட் பிக்கு. ஸோ 5 விக்கெட் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் கிட்டத்தட்ட 4 விக்கெட் போல்டு, ஒரே விக்கெட் கிளாஸ் அண்ட் விக்கெட் மட்டும் தான் கேட்சில் போயிருந்தது. எக்ஸ்ட்ரா நிறையான பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் வந்து எடுத்து கொடுத்துருந்தாரு. டீம் இந்தியா பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேலுக்கு பெருசாக ஓவர்ஸ் வந்து கொடுக்க மாட்டேங்காங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நிறைய டாக் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக அக்ஷர் பட்டேல் வந்து நிறைய ஓவர்ஸ் போல் பண்ணுவார். யாரோட ஓவர்ஸோ போல் பண்ணுவார் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க்கு. இந்த இடத்துல ஆவேஷ் கான்ட்ட இருந்து ஒரு ஓவர் கண்டிப்பாக வந்து அக்ஷர் பட்டேலுக்கு போகும். ப்ளஸ் ஹர்ஷ்தீப் சிங்கிட்ட இருந்து ஒரு ஓவர் வந்து அக்ஷர் பட்டேலுக்கு போகும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அக்ஷர் பட்டேல் பொறுத்த வரைக்கும் 3 ஓவர்ஸ் வரைக்கும் இந்த மேட்ச்க்கு போல் பண்ணலாம். ஹர்திக் பாண்டியா ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு 3 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் நிறையவே இருக்குது. ஸோ டாப் ஆர்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், ஷர்மா ஃப்ளாப்பு, ஸோ ஃபார்ம்லேயே இல்லை. கோயிட்ஸியா ப்ளஸ் பார்த்திங்க கோயிட்ஸியா தான் 2 மேட்ச்சுமே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல லைன்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா போல் பண்ணுறாரு. எக்ஸ்பிரஸ் பேஸில் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பாலே விக்கெட் எடுத்தார். செகண்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் நல்ல ஷார்ட் பால், ஒரு கேட்ச், அதுக்கு எடுத்துகிட்டு பார்த்திங்க அப்படின்னா அம்பையர் அவுட்டு கொடுத்து ரிவ்யூ போனாங்க. நாட் அவுட் அப்படின்னு வந்தது. அதுக்கு அடுத்த பால் பார்த்திங்க அப்படின்னா டாப் எஜ்ஜில் விக்கெட் ஆகிட்டு போயிட்டார். ஸோ அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் ஹிட் ஆர் மிஸ்டேக் பிளேயர் தான். கிராண்ட் லீகில் ரேராக ட்ரை பண்ணுங்கள், ஸ்மால் லீகில் ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணுங்கள். 40% மேலே பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒருத்தான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு கிராண்ட் லீகில் ஒரு அச பிளேயரை இந்த மேட்ச்க்கு நீங்கள் ரிஸ்க்காக போனதுனால ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் சஞ்சு சாம்சன். லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். மார்க்கோ யான்சன் லாஸ்ட் மேட்ச் மட்டும் இல்லை, அதுக்கு முந்தின மேட்சே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம், கிளியர் கட்டாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஷாட்டில் பார்த்திங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அதை பண்ணுவாரான்னு கேட்டால் கிடையாது. அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுங்கள். இனிஷியல் ஸ்டார்ட் வந்து அவருக்கு கிடைக்கும், பெருசாக கன்வெர்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க்கு. ஸோ லாஸ்ட் மேட்சோட மைண்ட் செட்டை வச்சு நான் சொல்கிறேன், இந்த மேட்ச்சுக்கு கொஞ்சம் ஸ்டே பண்ணி ஆடுவார். ஸோ ரிஸ்க் ஷாட்ஸ் வந்து இனிஷியலாக போக மாட்டார். கொஞ்சம் பேட்டர் நல்லா படுது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஸ்கோர்ஸ் வந்து அடிக்க முடியும் அப்படிங்கிற ஐடியாவோட இனிஷியலாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும் நல்லா சப்போர்ட் இருக்கும் பிச் அப்படிங்கிறதையும் அவர் ரீட் பண்ணியிருப்பார். ஸோ ஏர்லியராக எந்த ஒரு பிக் ஷாட்டுக்கும் போக மாட்டார் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. கொஞ்சம் சஞ்சு சாம்சன் சர்வே ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஸ்கியாக போனீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பிசி ஓரளவுக்கு பெட்டர் ஆப்ஷனாக தெரிய வருது. நெக்ஸ்ட் சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டீமோட கேப்டன். அகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 46 ஆவரேஜ் வச்சிருக்காரு. எந்த ஒரு இந்தியன் பிளேயர்ஸுமே இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணல. ஹர்திக் பாண்டியா மட்டும் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. மற்றபடி எந்த ஒரு இந்தியன் பிளேயர்ஸுமே இப்போ இருக்கக்கூடிய 11ல் இருக்கக்கூடிய பிளேயர்ஸு ஒரு மேட்ச் கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்க்கல சூரியகுமார் யாதவோட ஹெட் ஆவரேஜ் வந்து நல்லா இருக்குது. லாஸ்ட் மேட்ச் அன்ஃபார்ச்சுனேட்லி அது என்ன ஒரு ஷாட்னே சொல்ல முடியாது, அவுட் ஆகிட்டு போயிட்டார். ஸோ ஃபஸ்ட்டு மேட்சும் அடிக்கலை, செகண்ட் மேட்சும் அடிக்கலை. ஒரு கேப்டனாக 2 மேட்ச் அடிக்கலை. 3வது மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு சேர்த்து பெரிய ஸ்கோர் அடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு தான் ஆடுவார். ஸோ சிவிசிக்கு ஒரு பெஸ்ட்டான பிக்கு. ஸ்மால் லீக்னாலும் சரி, கிராண்ட் லீக்னாலும் சரி, நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து போத் இன்னிங்ஸுமே ஒரு கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு திலக் வர்மா. லாஸ்ட் மேட்ச் ஒரு டீசென்ட் ஸ்டார்ட் வந்து கிடச்சிது, பட் பெருசாக கன்வெர்ட் பண்ண முடியலை. அப்படிங்கிறத விட அவர் கரெக்டாக தான் அடித்தார். பட் எக்ஸ்ட்ரா நிறையா மில்லர் ஃபீல் பண்ண ரீசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அந்த விக்கெட் வந்து போயிருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கவர்ஸில் ஒரு டாப் குவாலிட்டி ஷாட் தான் பார்த்திங்க அப்படின்னா திலக் வர்மா அடிச்சிருந்தாரு. பட் அதை விட ஒரு படி மேலே டாப் குவாலிட்டி கேட்ச் பார்த்திங்க அப்படின்னா மில்லர் வந்து எடுத்து அவரை வெளியே அனுப்பியிருந்தார். ஸோ அந்த வகையில் பார்க்கல திலக் வர்மா நல்ல டச்சில் இருக்கார். ஃபஸ்ட்டு பேட்டிங் வீசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும் கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும். அடுத்து ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸுமே நீங்கள் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். இந்தியா இப்போது நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு போலிங் வரல. ஸோ ஃபஸ்ட்டு போலிங் இந்தியா வந்தாங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவோட ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரிய வரும். சேஸில் நல்லா ஆடி கொடுப்பாரு, ஃபஸ்ட்டு போலிங்கில் நிறைய விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. ஸோ ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணால் ஸ்மால் லீக்லேயே நம்பிக்கையான வீசியாக கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி அஸ் அ பிளேயரை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரிங்கு சிங். லாஸ்ட் மேட்ச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் மேட்ச் போச்சு. ஏன்னா இனிஷியலாக அபிஷேக் சர்மா அவுட்டு, சஞ்சு சாம்சன் அவுட்டு. ஸோ குவிக்காக பார்த்திங்க அப்படின்னா 2 விக்கெட் போன உடனே ரிங்குவை ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. ஏன்னா லாஸ்ட்டு ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீடியோவில். ஸோ அதுதான் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல தான் அக்ஷர் பட்டேல் இறக்குனாங்க. ஸோ அக்ஷர் பட்டேல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகென்ஸ்டாக பேட்டிங் நல்லாவே ஆடிருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் மேட்ச் வந்து ரன் அவுட் ஆகிட்டு போயிருந்தார். ஸோ அதுக்கு முன்னாடி வேர்ல்டு கப் ஃபைனலையும் பார்த்திங்க அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி தான் அவர் குயின் டிகா கையில் ரன் அவுட் ஆகிட்டு போயிருந்தார். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர்ஸால் பார்த்திங்க அப்படின்னா
அக்ஷர் பட்டேலை விக்கெட் எடுக்கவே முடியல. ஸோ அந்த ரீசனுக்காக அக்ஷர் பட்டேலுக்கு தான் மீண்டும் மேலே போவாங்க. அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு ப்ரொமோஷன் மறுபடியும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கல டபுள் ஆப்ஷன் ரோல் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அக்ஷர் பட்டேல்கிட்ட இருக்குது. சிபிசிக்கு பெஸ்ட் பிக்கு, ஃபஸ்ட்டு பேட் பண்ணி செகண்ட் போல் பண்ணல. அக்ஷர்கிட்ட ஒரு விசிஆர் கேப்டன் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிங்கு பொறுத்த வரைக்கும் டவுன் தி ஆர்டர் தான் இறங்க போகிறாரு. அவருக்கு மிஞ்சி போனால் ஒரு 10 பால் ஸ்ட்ரைக் கிடைக்கான சான்ஸ் தான் இருக்குது. ஸோ அதில் அவர் ட்ரீம் டீமில் வரணும் அப்படின்னா ஒரு 30 ரன் வந்து அடிக்கணும். ப்ளஸ் 1 or 2 கேச்சஸ் பிடிச்சா தான் ட்ரீம் டீமில் வர முடியும். எது எப்படியோ சேஸில் நீங்கள் ரிங்குவை ரிஸ்க்காக ட்ரை பண்ணலாம். ஏன்னா சேஸில் இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மேலே ரீசன்ட் ஸ்கோர் கார்டு கூட நம்ம பார்த்துருந்தோம். ஸோ செகண்ட் பேட் பண்ண டீம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா லூஸ் பண்ணியிருக்காங்க மேட்சஸை. ஸோ அந்த வகையில் பார்க்கல சேஸில் ரிங்குவை நீங்கள் மஸ்டாக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து ரவி பிஷ்னாய், அடுத்து சக்கரவர்த்தி. இந்த 2 பிளேயர்ஸுமே சிமிலர் டைப் ஆஃப் பவுலர்ஸ் தான். 2 பிளேயர்ஸுமே உங்கள் டீமில் மீண்டும் பிக் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிள் கிளாரிஃபிகேஷன் தான். லாஸ்ட் மேட்ச் சொன்ன மாதிரி தான். செகண்ட் போலிங்னா வருண் சக்கரவர்த்திக்கு அதிக இம்பார்ட்டன்ஸு. பட் பிஷ்னாயும் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். அவர் ஃபஸ்ட் போலிங்லையும் விக்கெட் எடுப்பார், செகண்ட் போலிங்லையும் விக்கெட் எடுப்பார். ஸோ போத் இன்னிங்ஸ்லையுமே பார்த்திங்க அப்படின்னா ரவி பிஷ்னாயை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சக்கரவர்த்தி செகண்ட் போல் பண்ணால் மட்டும் நீங்கள் உங்கள் டீமில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து ஹர்ஷ்தீப் சிங், ஆவேஸ் கான். இந்த ஒரு சிமிலாரிட்டியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 பிளேஸில் இன்றைக்கி ஒரு பிளேயர் வந்து 11 ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. எஸ் ஜெயால் அப்படி இல்லைனா விஜயகுமார் வைசாக்னு சொல்லி ஒரு பிளேயர் இருக்கார். இந்த 2 பிளேஸில் யாராவது ஒருத்தர் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு டெபு பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இன்கேஸ் விஜயகுமார் வைசாக் வந்தார்னா ஃபஸ்ட்டு போலிங் எஃபெக்டிவ், டெத்தில் நிறைய ஸ்லோயரன்ஸ் போல் பண்ணுவார். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். எஸ்டேஆர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்தார்னா இனிஷியல் ஸ்விங்கு நல்லாயிருக்கும். அவரும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போலிங்கில் ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பார். டெத்தில் நிறைய ஸ்லோயரன்ஸ் வந்து போல் பண்ணுவார் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கல இந்த 2 பிளேயர்ஸில் யாராவது ஒருத்தருக்கு ரிப்ளேஸ் பண்ணி அந்த பிளேயர்ஸ் வராங்கன்னா ஃபஸ்ட் போலிங் இந்தியா பண்ணாங்கன்னா மஸ்ட்டாக அவங்கள உங்கள் டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மற்றபடி ஆவேஷ்கான செகண்ட் போலிங்லையும் ஹர்ஷ்தீப் சிங்கை ஃபஸ்ட்டு போலிங்லையும் நீங்கள் பிக் பண்ணலாம். இந்த மேட்ச்சு ஹர்ஷ்தீப் சிங் போலிங்கில் ஒரு 3 விக்கெட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அது எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்தியா ஃபஸ்ட்டு போலிங் பண்ணால் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ டீம் இந்தியாவில் இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் டீமில் சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியான்னு சொல்லி டாப் 5ல் பார்த்திங்க அப்படின்னா 4 பிளேஸ் நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரவி பிஷ்னாய், ஸோ அதுக்கு அடுத்தபடி அக்ஷர் பட்டேல் அண்ட் ரிஸ்கை உள்ளே கொண்டு வரேன். இன்கேஸ் இந்தியா செகண்ட் போலிங் தான் பண்ணுறாங்க அப்படின்னா நான் சக்கரவர்த்திகிட்ட போயிடுவேன். இல்லை ஃபஸ்ட்டு போலிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங்கிட்ட போயிடுவேன். இந்த ஒரு சிமிலாரிட்டி நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு போலிங் பண்ணுறாங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங்கை பிக் பண்ணுறேன். செகண்ட் போலிங் பண்ணாங்கன்னா ஹர்ஷ்தீப் கட் பண்ணிவிட்டு சக்கரவர்த்தியை நான் பிக் பண்ணிக்கிறேன். இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவோட பிளேயிங் 11. ஸோ ரியான் ரிக்கெல்டன், ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. எய்டன் மார்க்ரம், ஹென்ரிச் கிளாசன், ஸ்டப்ஸ், டேவிட் மில்லர், மார்க்கோ ஜென்சன், கோயிட்ஸியா, ஸோ ஆண்டில் சிமிலன், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கேஷவ் மகராஜ், காவா பீட்டர். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவும் ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் 11. ஏன்னா கிட்டத்தட்ட ஜெரால்டு கோயிட்ஸி ஆடுற அந்த ஒரு இன்னிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பேக்கப்பாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. கிட்டத்தட்ட ஒரு 8 பேட்டர்ஸ் அப்படின்னே நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கலாம். அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் வந்து லாஸ்ட் மேட்ச்சு அந்த 120 ரன் டார்கெட்டை சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னதான் விக்கெட்ஸ் போனாலும் லாஸ்ட்டில் கோயிட்ஸி ஆடின அந்த ஒரு இன்னிங்ஸு ஸோ மொமெண்டத்தை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஓவர்ஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது ஈஸி. மார்க்கோ ஜென்சன், கோயிட்ஸி இல்லை சிம்லன், இந்த 3 போலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நியூ பால் வந்து போல் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் இந்த 2 போலர்ஸ் வந்து ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு கேஷவ் மகராஜ் அவரோட ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ண போகிறாரு. அதுக்கு அடுத்தபடியாக காவா பீட்டர். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அந்த 4 போலர்ஸும் உங்களோட ஃபுல் ஓவர்ஸை போல் பண்ண போகிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய ஓவர்ஸில் எய்டன் மார்க்ரம் வந்து 2 ஓவர் ஷேர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் சிமிலன் பார்த்திங்க அப்படின்னா அவர் ஓவர் வந்து ஷேர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த ஒரு போலர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ஓவர்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறது கிடையாது. நம்ம மென்ஷன் பண்ண 4 போலர்ஸும் ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ண போகிறாங்க. அதில் டெத்தில் போல் பண்ணக்கூடிய போலர்ஸ் யாரெல்லாம்னு பார்த்திங்க அப்படின்னா கோயிட்ஸியா, சிமிலன். ஸோ யான்சனுக்கு லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு ஓவர்ஸ் வந்து டெத் பவுலிங்கில் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. பட் லாஸ்ட்டு 2 ஓவர்ஸ் கொடுத்துருந்தாங்க, நல்லாவும் போல் பண்ணியிருந்தார். யாக்கர்ஸ் வந்து நெயில் பண்ணியிருந்தார். இப்போ டாப் ஆர்டர்ஸ் ரியான் ரிக்கெல்டன் பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்ட் ஆவரேஜ் வந்து நல்லா இருந்திருக்கு. ஸோ ஒரு 90, ஒரு 75, ஒரு 14 அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த கிரவுண்டில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஒரு 90 வந்திருக்கு, செகண்ட் பேட்டிங்கில் ஒரு 75 அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கிரவுண்ட் ஆவரேஜ் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருந்திருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரானரி பிளேயர், குயின் டிகாக்கு ஒரு பர்ஃபெக்ட் ரிப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். பட் இந்த சீரியஸ் வந்து அவருக்கு பெருசாக போகலை அப்படிங்கிறது தான் உண்மையாக இருந்திருக்கு. ஸோ இருந்தாலும் போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். ரியான் ரிக்கெல்டன் செகண்ட் பேட்டிங்கில் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். கிராண்ட் லீக்குக்கு ஒரு விசியை கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்ட் ஆவரேஜ் அவருக்கு 66. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11 சம்திங் மேட்சஸில் 600 ரன்னுக்கும் மேலே பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இவரும் சரி
எய்டன் மார்க்கரும் சரி, 2 பிளேயர்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் பேட்டிங் ஆவரேஜ் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக வச்சுருக்காங்க. மார்க்கரமும் 600க்கு மேலே அடிச்சிருக்காரு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 பிளேயர்ஸுமே இந்த மேட்ச்சுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கு. பட் மார்க்கரம் அந்தளவுக்கு ஸ்பின் ஆட மாட்டேங்காரு. பட் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் வரக்குள்ளேயுமே அவர் செட் ஆயிடுவார், ஒரு 30 ரன் வந்துடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கல ரீசா ஹெண்ட்ரிக்ஸை நீங்கள் இந்த மேட்ச்க்கு வந்து ஒரு ரிஸ்கியான வீசியாக ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எய்டன் மார்க்கரம் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா லாஸ்ட் மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு போல் பண்ண ஒரு ஓவரில் விக்கெட் கிடச்சிது. ஆல்மோஸ்ட் இவர் ட்ரீம் டீமை சீல் பண்ணிட்டாரு. பட் பேட்டிங்கில் கோட்ட ரீசனுக்காக பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் வர முடியல. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பேட்டிங்கில் கொஞ்சம் நல்லா ஆடுவார், ஒரு 30 ரன்ஸ் ஆடுவார், பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுப்பார் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் கொஞ்சம் பர்சன்டேஜ் வைஸாக ட்ராப் ஆகிருக்காரு அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்க ரீசனுக்காக. ஸோ மஸ்ட்டாக வந்து மார்க்கரமாக உங்கள் டீமில் கிராண்ட் லீக் டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஒரு லோ ஸ்கோர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் மேட்ச் மாதிரி லோ ஸ்கோர் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி ஆடி கொடுக்கக்கூடிய அளவுக்கான பிளேயர் லாஸ்ட் மேட்ச் அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆனாலும் இந்த மேட்ச் வந்து டீமோட கேப்டன் எக்ஸ்ட்ராடரியாக ஆடி கொடுப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. போத் இன்னிங்ஸும் மார்க்கரமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹென்ரிச் கிளாசனோட கிரவுண்ட் ஆவரேஜ் 33, ஹெட் ஆவரேஜ் 28. ஆஸ் யூஸ்வல் ஹென்ரிச் கிளாசன் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங்கில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் ரிஸ்கி தான், என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டெத்தில் அடிக்க விட மாட்டாங்க. செகண்ட் பேட்டிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பேட்டிங் விக்கெட்டு நிறைய 50s பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸுக்கு இந்த கிரவுண்டில் ஆவரேஜ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. 9 ரன் தான் பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஹெட்டில் கொஞ்சம் டீசெண்டாக ஆடிந்தார். லாஸ்ட் மேட்ச் சேஸில் கூட நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸ்மால் லீக் டீமில் கூட இவரை பிக் பண்ணியிருந்தோம். ஓரளவுக்கு டீசெண்டாக 64 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த மேட்ச்சுக்கு ரிஸ்கி பிக். இவர் கூட கம்பேர் பண்ணல மில்லர், கிளாசன் 2 பிளேஸே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு பிக்காக வந்து தெரிய வராங்க. அதுலேயும் குறிப்பாக டேவிட் மில்லருக்கு இந்த கிரவுண்ட் ஆவரேஜ் 36, ஹெட் ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா 39 அப்படிங்கிற மாதிரி வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ மில்லரை கொஞ்சம் ரொட்டேஷன், ஏன்னா லாஸ்ட் 2 மேட்சஸாகவே சக்கரவர்த்தி கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்க்கையில் இந்த மேட்ச் வந்து எப்படியாவது ஆடி கொடுக்கணும். டூ ஆர் டே மேட்ச்சு. பெரிய பிளேயர்ஸ் வந்து மிடில் இருக்காங்க, கிட்டத்தட்ட கிளாசன், டேவிட் மில்லர். ஸோ மார்க்கரம் கூட நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த 3 பிளேயர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் வின்னிங் பிளேயர்ஸு. ஸோ சக்கரவர்த்தி எக்ஸ்ட்ரா நிறைய போல் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஒரு டார்கெட் ப்ரெஷரை பார்த்திங்க அப்படின்னா கொண்டு போக விட மாட்டார். ஃபஸ்ட்டு போலிங்கில் அந்தளவுக்கு சக்கரவர்த்தி எஃபெக்டிவ் கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்க்கையில் கொஞ்சம் மஸ்ட்டாக இந்த 3 பிளேயர்ஸ்லேருந்து 2 பிளேயர்ஸ் உங்கள் டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மார்க்கோ ஜென்சன் பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் ஃபஸ்ட் போலிங் கூட கம்பேர் பண்ணல செகண்ட் போலிங்கில் தான் நல்லா போல் பண்ணியிருக்காரு. பட் ஓவரால் இன்டர்நேஷனல் கரியரில் இருக்கட்டும், டொமஸ்டிக்கில் இருக்கட்டும், அவரோட ஸ்டாட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு போலிங்கில் நல்லா இருந்திருக்கு. ஸோ எது எப்படியோ போத் இன்னிங்ஸுமே அஸ் பிளேயராக பிக் பண்ணுங்கள். லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு ப்ரொமோஷனும் இருக்குது கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஜெரால்டோ கோயிட்ஸே சொல்லவே வேண்டாம், போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். நல்ல விக்கெட் டேக்கிங் கோல்டன் ஆர்ம் பவுலராக இருக்கார். பேட்டிங்லேயுமே ஒரு 103 மீட்டருக்கு லாங் ஆஃபில் அர்ஷ்தீப் சிங்கை ஒரு 6 அடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அதுவும் அண்டர் ப்ரெஷரில். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா எபிலிட்டி இருக்குது, மேட்ச் வின்னிங் எபிலிட்டி நல்லாவே இருக்குது. ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸும் பண்ணுறாரு. ஒரு ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணி வீசி அளவுக்கு யோசிக்கலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அஸ் பிளேயராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆண்டில் சிம்லின் ஃபஸ்ட்டு போலிங் ரிஸ்கியான வீசியாக மீண்டும் நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். லாஸ்ட் மேட்ச் 3 ஓவர்ஸ் தான் போல் பண்ணியிருந்தார். இன்கேஸ் லாஸ்ட் ஓவர் போல் பண்ணியிருந்தால் ஒரு 2 விக்கெட் கூட கிடச்சிருக்க சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு போலிங் சிம்லின் வீசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும் கிராண்ட் லீக் மட்டும். கேஷவ் மகராஜ் ஸோ எக்கனாமிக்கல் பவுலர் அப்படிங்கிறத நிரூபிக்கிறாரு. இந்தியன் டீமில் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனோட பேட்டிங் இறங்குற ரீசனுக்காக இவருக்கு விக்கெட்ஸ் பெருசாக கிடைக்க மாட்டேங்குது. லாஸ்ட் மேட்ச் ஆல்மோஸ்ட் ஹர்திக் பாண்டியா விக்கெட் கிடச்சிருக்கணும். ஒரு போல்டு, ஒரு ஸ்லைட் ஏஜில் பார்த்திங்க அப்படின்னா போல்டு மிஸ் ஆகிருந்தது. ஸோ அந்த வகையில் பார்க்கல நல்ல எக்கனாமிக்கலாக போல் பண்ணுறாரு. அது மட்டுமே நமக்கு ஃபேண்டசிக்கு முக்கியம் இல்லை. அவர் கூட கம்பேர் பண்ணல பீட்டர் இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச் ஆடி 2 விக்கெட் செகண்ட் போலிங்கில் எடுத்திருக்காரு. அகெயின்ஸ்ட் இந்தியா 2 மேட்ச்சில் 2 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அந்தளவுக்கு இல்லாட்டாலும் பீட்டரோட பவுலிங்கில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ செகண்ட் போலிங்கில் பீட்டரை மஸ்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போது இந்த சவுத் ஆஃப்ரிக்கன் டீம்லேருந்து இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா நான் ரிக்கேல்டன் பிக் பண்ணிக்கிறேன். ஹென்ட்ரிக்ஸு, மார்க்ரம், கிளாசன், இந்த 4 பிளேஸுமே நான் வந்து என்னோட டீமில் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்சன், கோயிட்ஸு, இந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக பீட்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். இதான் என்னோட 7 பிளேஸாக வந்து சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் இருக்காங்க. ஸோ இப்போ கேப்டன் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சேஃபான ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா, சாம்சன், சூரியகுமார், ஜென்சன், சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கு இதில் ஸ்மால் லீக்கில் யாரை ப்ரோ நான் வந்து கேப்டன் கொடுக்கலாம் அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் ஹர்திக் பாண்டியா ஒரு பெஸ்ட்டு பிக்கு. ஸோ வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் ஜென்சன் அப்படின்னு போனால் ஒரு டபுள் ஆப்ஷன் பிக்காக இருக்கும். பட் இன்கேஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் போலிங்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்தது அப்படின்னா நீங்கள் சூரியகுமார் யாதவ்ட்ட வந்து ஒரு CRVC கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த 5 பிளேஸுமே உங்கள் ஸ்மால் லீக் டீமில் இந்த மேட்ச்க்கு மஸ்ட்டாக இருக்கணும்.
ரிஸ்கி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரீசா ஹென்ட்ரிக்ஸு, கோயிட்ஸி, பிஷ்னாய், ஹர்ஷ்தீப் சிங் அப்படின்னு சொல்லி 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ ஹென்ட்ரிக்ஸு ஃபஸ்ட் பேட் பண்ணால், கோயிட்ஸி ஃபஸ்ட் போல் பண்ணால், பிஷ்னாய் போத் இன்னிங்ஸுமே ஃபஸ்ட்டு போல் பண்ணால் விசி, ஹர்ஷ்தீப் சிங் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் போல் பண்ணால் சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ் டீம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோம், வாங்க அதை பார்க்கலாம். கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 2 பேஸ் டீம் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோம். இந்த ஃபஸ்ட் பேஸ் டீம் வந்து இந்தியா ஃபஸ்ட் பேட் பண்ணால் எந்த மாதிரி டீம் மேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியாஸோட யாரெல்லாம் நம்ம வந்து ரிஸ்க்காக உள்ளே கொண்டு வந்துருக்கோம் அப்படிங்கிற ஐடியாஸும் இன்க்ளூட் பண்ணி நம்ம வந்து பிக் பண்ணியிருக்கோம். விக்கெட் கீப்பர்ஸில் 3 பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்கோம். சாம்சன், கிளாசன், ரிக் ஹில்டன். பேட்டர்ஸில் சூரியகுமார் யாதவ், மார்க்ரம், திலக் வர்மா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா, மார்க்கோ ஜென்சன் மட்டும்தான் பிக் பண்ணியிருக்கோம். பவுலர்ஸில் சக்கரவர்த்தி, கோயிட்ஸி, பிஷ்னாய். கேப்டன் பார்த்திங்க அப்படின்னா சூரியகுமார் சேஃபா, வைஸ் கேப்டன் கோயிட்ஸியை வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ ரிஸ்க்காக நம்ம பிக் பண்ணிக்கக்கூடிய பிளேயர்ஸில் ஃபஸ்ட்டு ரிக் ஹில்டன் பார்த்திங்க அப்படின்னா அந்த டீமில் இருக்கார். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஐடன் மார்க்ரம், 3வது திலக் வர்மா. இந்த 3 பிளேயர்ஸும் ஓரளவுக்கு நம்ம ரிஸ்க்காக பார்த்திங்க அப்படின்னா டீமுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். கேப்டனே நம்ம வந்து ஓரளவுக்கு சேஃபாக தான் பிக் பண்ணியிருக்கோம். இப்போது சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் பேட் பண்ணால் டீம் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம், வாங்க பார்க்கலாம். ஆஃப்ரிக்கா பேட்டிங் பஸ் பண்ணால் நம்ம பிக் பண்ணி வச்சுக்கக்கூடிய பெஸ்ட் டீம். விக்கெட் கீப்பர்ஸில் சஞ்சு சாம்சன் மட்டும் தான் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரீசா ஹென்ட்ரிக்ஸு, டேவிட் மில்லர், சூரியகுமார் யாதவ், ஏடன் மார்க்ரம் சொல்லி உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா மட்டுமே. பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹர்ஷ்தீப் சிங், கோயிட்ஸியா, பிஷ்னாய், காபா பீட்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் பார்த்திங்க அப்படின்னா சேஃபாக ஹர்திக் பாண்டியா, வைஸ் கேப்டன் ரொம்ப ரிஸ்க்காக ரீசா ஹென்ட்ரிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருக்கோம். நம்ம இதில் யாரெல்லாம் ரிஸ்க்காக வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீசா ஹென்ட்ரிக்ஸு, 2வது டேவிட் மில்லரு, ஸோ 3வது அக்ஷர் பட்டேல், 4வது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட காபா பீட்டர். ஸோ அந்த 4 பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்க்காக கொண்டு வந்து அதில் ஒருத்தருக்கு ஒரு விசி அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் லைனப் நம்ம டெலிகிராம் சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்கு, ஃபஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ், இம்பார்ட்டன்ட் பிளேஸு ஒரு 7 பிளேஸ் கிட்ட கொடுப்போம். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் சாய்ஸு, லாஸ்ட்டாக ஸ்மால் லீக் டீம், இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் உங்களுக்காக பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.